ஏங்க எங்க இருக்கீங்க? என்ன விஷயம் சொல்லு. நீங்க வீட்டுக்கு கிளம்பி வாங்க. என்னன்னு சொல்றீ? அத்தை சாப்பிட்டு முடிச்ச உடனே மூச்சு பேச்சு இல்லாம இருக்காங்கங்க. என்னது? என்னடி பண்ண? நீங்க வீட்டுக்கு வாங்க, நான் சொல்றேன். ஐயோ அம்மா 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 என்னடி பண்ண எங்க அம்மாவை? நான் ஒண்ணும் பண்ணலங்க. அத்தை தான் ஆசைப்பட்டாங்கன்னு தெரு தெருவா அலைஞ்சு திரிஞ்சு கிழிச்சு. என்னது கிழிச்சியா? இன்னத்தடி கிழிச்ச? அத்தை தான் சோரட்டி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டாங்க. அதனாலதான் தெரு தெருவா போய் எல்லா சோரட்டியும் கிழிச்சு சமைச்சு கொடுத்தேன். அடி பாவி, சோரொட்டினா மண்ணீரல்றி. மண்ணீரலா? அடி பாவி. அம்மா 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 அம்மா. யார் என்னத்துக்கு உனக்கு கால் பண்றா? தெரியலையே, ஏதோ அன்னோன் நம்பரா இருக்கு. ஸ்பீக்கர்ல போடு. ஏங்க மணி என்ன ஆகுது? வீட்ல ஊத்தி காத்துட்டு இருக்கான்னு ஞாபகம் இருக்கா இல்லையா? சீக்கிரம் வாங்க. நான் ஒருத்தி இருக்கும் போது இன்னொருத்தி கேக்குதா உனக்கு? சாரி சார், கடைசி ஒரு நம்பர் தப்பா போட்டுட்டேன். எங்க வீட்டுக்காரருக்கு போடுறதுக்கு பதிலா உங்களுக்கு போட்டுட்டேன். சாரிங்க. எனக்குமே வராங்களே. சொல்லுடி. சந்திரிகா, நியூஸ பாத்தியாடி? என்ன நியூஸ்? வேளச்சேரியில இருக்கிற பொண்டாட்டி புருஷனை ஓவரா பேசிட்டு இருக்கான்னு அவ புருஷன் கத்தி எடுத்து அவ வாய கிழிச்சிட்டான். ஐயோ. ஆமாண்டி, இப்படி எல்லா ஹஸ்பண்டும் பண்ணா நம்ம நிலைமை என்ன ஆகும்டி? ஆமாண்டி, எனக்கும் பயமா தான் இருக்கு. இத கேட்டதுல இருந்து எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. ஐயோ, நீ சொன்ன மாதிரி எனக்கும் பயமா இருக்கு. எதுக்கும் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருந்துக்கோடி. எங்க போச்சு? வச்சா ஒரு இடமா இருக்க மாட்டேங்குது. என்னங்க தேடுறீங்க? கத்தியை தான் தேடுறேன். எதுக்கு கத்தி? எதுக்கா? கத்தியை எதுக்கு தேடுவாங்க? நீ தானே தக்காளியை கட் பண்ண சொன்ன. தக்காளிலாம் கட் பண்ண வேணாம், நானே கட் பண்ணிக்கிறேன். அப்படியா? நீயே கட் பண்ணிக்கிறியா? சரி, நானே பண்ணிக்கிறேன். ஓகே. ஒரு நிமிஷங்க. சாரிங்க, காலையில உங்களை திட்டிட்டேன் நான். புதுசா சாரிலாம் கேட்குற? ஆமாங்க, இனிமேல் நான் உங்ககிட்ட நான் சண்டையே போட மாட்டேன். எல்லாத்துக்குமே சாரிங்க. அப்படியா? நம்ம புதுசாகுது. கட் பண்ணி தரவா? ஒண்ணு வேணாங்க, நீங்க போங்க, நானே கட் பண்ணிக்கிறேன். சந்திரிகா, ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. இன்னைக்கு என் பர்த்டேவே இல்லையே. ஓ, மாட்டு பொங்கலை தான் என் பர்த்டேன்னு சொல்லி கனெக்ட் பண்றியா? என்னங்க என்னங்க? நான் தூங்கி 10 நிமிஷம் ஆகுது. ஓ, தூங்குறியா? தூங்கு, உனக்கு இருக்கு காலையில. என்னங்க, எழுந்துறீங்க. குட் மார்னிங். டீ. தேங்க்யூ. நைட்டு என்னமோ சொன்னியே, என்ன சொன்ன? நைட்டா? நைட் எதுவும் நான் சொல்லலையே. நல்லா யோசிச்சு பாரு. என்ன சொன்ன? ஓ, அதுவா, ஹாப்பி பர்த்டேன்னு சொன்னேன். திரும்ப சொல்லு. ஹாப்பி பர்த்டே. சேம் டு யூ. இதுக்கு தான் எவ்வளோ பில்டப் பண்ணல. சொல்லுடி. சந்திரிகா, உனக்கு விஷயம் தெரியுமா? பிரியாவ அவ ஹஸ்பண்ட் செம்மையா அடிச்சிட்டான்டி. பிரியா இப்போ ஐசியூல இருக்கா. நிஜமாவா? என்னால நம்பவே முடியல. நல்ல வேலை, என் ஹஸ்பண்ட் அந்த அளவுக்கு கொடுமைக்காரன் இல்ல. அது எப்படி உனக்கு தெரியும்? நான் சொல்றத அப்படியே பண்ணு, உன் ஹஸ்பண்டோட சுயரூபம் தெரியும். இப்போ லெவல் 1. ஏங்க, பிரியாணி சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு, வாங்கிட்டு வரீங்களா? பிரியாணி தானே, வாங்கிட்டு வரேன். ஸ்டார்டிங்லலாம் சமத்தா கேட்டுட்டு வாங்கி தான் கொடுப்பாங்க. இப்போ பிரியாணியை ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு சிக்கன் 65 சாப்பிடணும்னு ஆசையா இருக்குன்னு கேளு.
இதுதான் லெவல் 2. சிக்கன் 65 இருந்தா நல்லா இருக்கும். இப்போ ஹஸ்பண்டுக்கு லைட்டா கடுப்பு வரும், ஆனா வெளியே காட்டிக்க மாட்டாங்க. சிக்கன் 65 தானே, வாங்கின வரேன். இப்போ லெவல் 3. கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சா நல்லா இருக்கும். இருக்குன்னு கேளு. இப்போதான் உன் ஹஸ்பண்ட் கோவத்தை காட்ட ஆரம்பிப்பான் பாரு. 2 வாட்டி போயிட்டு வந்தேன்ல, அப்பவே சொல்லியிருந்தா வாங்கிட்டு வந்திருப்பேன்ல. எத்தனை வாட்டி போயிட்டு வருது வேறு வேற ஏதாவது வேணும்னா இப்பவே சொல்லு. இல்ல கூல் ட்ரிங்க்ஸ் மட்டும் போதும். இப்போ லெவல் 4. ஐஸ்கிரீம் வேணும்னு கேளு. இப்போ பாப்பேன் உன் ஹஸ்பண்டோட சுயரூபத்தை. திவ்யா, உனக்கு விஷயம் தெரியுமா? சந்திரிகாவை அவ ஹஸ்பண்ட் செம்மையா அடிச்சிட்டான்டி.